ஹரே சங்கர ஜெய் ஜெய்சங்கர. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்குது? ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் மாமி கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. மாமி சரி கொஞ்சம் போடணும்னு விருப்பப்பட்டதுனால கொஞ்சம் இன்றைக்கி இது பண்ணிகிட்டு இருக்கோம், செய்கிறோம். இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவாள். சொல்லுவோம். இது மாதிரி மணத்தங்கிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு வெத்த குழம்பு வைக்கிறேன். மணத்தங்கிக்காயும் கொஞ்சம் கிடச்சிது, முருங்கைக்காயும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு முருங்கைக்காயும் போடுறேன். வெத்த குழம்புக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு அதில் போட்டுவிட்டேன். இதில் வந்து வெந்தயம், இந்த பாருங்க கட்டி பெருங்காயம், மிளகா வத்தல் ஒன்று இதுக்கு தாளிக்கிறதுக்கு வச்சுட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரிச்ச பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுருக்கேன், அது கொதி வந்தோன்னு போடுவேன். அதுக்கு ஜீரகம், வறுத்த உளுத்தம் பருப்பு, ஒரு மிளகா வத்தல், தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தேவையான பாசிப்பருப்பு குக்கரை சாத்தோடு வச்சு வேக விட்டு வச்சுருக்கேன். அதை ஒன் பை ஒன்றா இது பண்ணுறச்சா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கடுகு வெடிக்கிறது. கடுகு வெடிச்சோடனே இதை போட்டோம்னா, இன்றைக்கி யாருமே என் குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். கொஞ்சம் கோல்டாக இருந்தது, அதனால் உங்களுக்கு என் குரல் தெரியலையோ நம்ம நீங்கள் ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வெந்தயம், பெருங்காயம், கட்டி பெருங்காயம், ஒரு மிளகா வத்தல் அதுக்கு தாளிக்க, வெத்த குழம்புக்கு தாளிக்க. கொஞ்சம் கிளறதை விட இப்படி பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் சீக்கிரம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். கொஞ்சம் நவந்துட்டேன்னா இதுவாக இருக்கும். பார்த்து அங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, எட்டி நின்று. இப்போ வந்து வெடிக்கும். கொஞ்சம் புளி கரைச்சி கொஞ்சமாக ஊற்றுங்க. அது கொஞ்சம் எவாப்ரேட் ஆகட்டும், கொஞ்சம் ஓசை அடங்கட்டும். ஏன்னா கையில் தெரிச்சிடும். எனக்கே இந்த வளையலில் பட்டு பளிச்சு சூட்டு இழுக்கிறது போட்டு இந்த கையிலெல்லாம் நிறையா சூடு வச்சுட்டுருக்கேன் நான் இங்கெல்லாம். அதனால் பொறுமையாக செய்யுங்க வரலாம் சின்ன குழந்தைலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தான், எங்கள் 2 பேருக்கு கொண்டு போய் இது குறுக்கி ஒரு 4 கரண்டியாக ஆகிடும். அது கொதிச்சு அவ்வளோதான். இப்போ கொதி வந்தோன்னா இந்த முருங்கைக்காயை போடுவேன். இந்த வெத்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ கொஞ்சம் போடுவேன். கடைசியில் பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சோண்டு டேபிள் சால்ட்டு போட்டுப்பேன். இதுக்கு தேவையான சாம்பார் பொடி வெத்த குழம்புக்கு. பொதுவாக நீங்களாம் இது அரைச்சல்னு வச்சுக்கோங்க. சாம்பார் பொடி அரைச்சல்னா வெத்த குழம்பு வச்சு பாருங்கள், நம்மளோட காம்பினேஷன் இது கரெக்டாக இருக்கும்னு தோணும். நம்ம அரைச்ச அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது காமிச்சு கொடுக்கும். அது வெத்த குழம்பு வச்சு பாருங்கள். அது மாதிரி வெயில் எல்லாருக்கும் ஜாஸ்தி ஆகிடுது. எப்படி இருக்குது நீங்கள்லாம்? இங்கே ரொம்ப கொளுத்துறது வெயில், இங்கே தாங்க முடியல வெயில். ஆமாம், அங்கங்கே இங்கெல்லாமும் கோயம்புத்தூர்லாம் மழை பெய்யுதுங்கிறது. குழந்தைகள்லாம் அனுப்பாமல் ஜாக்கிரதையாக. இப்போ இனிமேல் லீவு நாள் வந்துடும் குழந்தைகளுக்கு. எல்லாம் கொஞ்சம் ஜூஸு மோர் எல்லாம் கரைச்சி கொடுங்க. மோர் வந்து பெரும்பாலும் சாப்பிட்றது நல்லது. கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். நிறையா மோர் சாப்பிடுங்க. நல்லா கரைச்சி வச்சு மாமியை தான் பெருங்காயம் உப்பு இதெல்லாம் போட்டு கரைச்சி உப்பாக தான் சாப்பிடுவோம் நாங்கள். சாயந்தரம் டிஃபன் இதாக சாப்பிட்டுட்டு பலகாரத்துக்கு அது சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் கழித்து போய் படுக்கப்படுவோம். தாகம் எடுக்காமல் இருக்கும். ரொம்ப தாகம் எடுக்கும். தண்ணியும் குடிக்கணும். பட் மோர் தூத்தம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த காலத்தில். மோர் தூத்தம் கரைச்சவை அப்படின்பா. நான் பெருங்காயம் போட்டுப்பேன். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு அந்த குவான்டிட்டி மாதிரி போட்டுப்பேன். கொஞ்சமாக கடுகு தாளித்து அதில் போட்டுப்பேன். லெமன் கொஞ்சம் புழிஞ்சுப்பேன். ஒரு கட்டி பெருங்காயம் ஊற வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் ஊற்றி ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிடுவோம். நானும் மாமாவும் கரைச்சி வச்சேன்னா மத்தியானத்துலேயே சில சமயம் கரைச்சி வைப்பேன். காப்பிக்கு பதிலாக அதுதான் குடிச்சிக்கிறோம். காப்பி இவ்வளோ ஹீட்டில் காப்பி குடிக்கவே பிடிக்கல வாய்க்கு. அதுதான். அதனால் மாமி ஹெல்த்து கொஞ்சம் இப்போ எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஏப்ரலுக்கு அப்புறம் கொஞ்சம் சரியாகும். நான் டாக்டர் இந்த வலது கால் ஒண்டி ரொம்ப டேமேஜ் ஆகிருந்ததுலேயே அது கொஞ்சம் லைட்டாக பெயின் ஜாஸ்தி இருக்குது. கொஞ்சம் அது ஒண்டி தான் பெயின் இருக்குது. வேற ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இல்லை. ரொம்ப நேரம் நின்று செஞ்சுருந்தேன்னா கொஞ்சம் கால் வலிக்கிறது. இந்த பக்கம் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போடுறேன். தண்ணி கொதி வந்துடுத்து. இதை போட்டு அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கும். இது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் உப்பு எல்லாம் போடுவேன். கொஞ்சம் பாதி காய் வெந்ததுக்கப்புறம் தான்
உப்பு போடணும். இப்போ உடனே போடக்கூடாது. இது தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கும் போது போட்டுப்பேன். கொஞ்சம் வறுத்து இந்த அரைச்ச இதுலேயும் போட்டு வறுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த தேங்காய், ஜீரகம், வறுத்த உளுத்தம்பருப்பொடியும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து இதை அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து இதை கருவேப்பிலையை போட்டு கொட்டிடுவேன். இல்லை இது வேகிறதுக்கு வேகட்டோம்னா இங்கே இது இப்போ கொதி வர போகிறது. இது ரத்த குழம்பு கொதி வந்துடுத்து. இந்த உடனே இந்த முருங்கைக்காயை போடுறேன். இதில் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேகட்டும். உங்களுக்கு லாஸ்ட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன் நான். முருங்கைக்காயும் இந்த கத்திரிக்காயும் கிட்டத்தட்ட காவாசிக்கு மேலே வெந்திருக்கு. இதுக்கு தேவையான உப்பு போட்டேன். அவ்வளோதான். இது திருப்பி நல்லா வேகணும். நல்லா இதுக்கு கொஞ்சமாக சாம்பார் பொடி, ரொம்ப போடக்கூடாது. ஏன்னா மிளகா வேறு அரைச்சி விட்ருக்கோம் ஒரு மிளகா. அதனால் கொஞ்சமாக சாம்பார் பொடி வாசனை. பாதி வெந்ததும் போகணும். பாதி வெந்தது. அப்புறம் என்ன துளியூண்டு பெருங்காயம். அவ்வளோதான். இது திருப்பி நல்லா வேகணும். நல்லா மைய வெந்ததுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் 1 by 1 போட்டணும். அவ்வளோதான். உப்பெல்லாம் எப்படி இருக்குது என்ன எதுவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வெத்த குழம்பு வந்து கொதிச்சு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுவேன். வெத்த குழம்பை கொஞ்சம் நேரம் வச்சு காமிக்கிறேன். முருங்காயும் மணத்த தக்காளியும் போட்டு வச்ச ஒரு வெத்த குழம்பும் முடிச்சு விட்டோம். எடுத்து வச்சிட்டேன். மேலே எண்ணெய் விளக்க இருக்குது பாருங்க. வெத்த குழம்பு வச்சா அப்படி தான் தெரியும். நம்ம என்ன தாளிக்கிறோமோ அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுனால குழம்பு நல்லா கொதிச்சுட்டுன்னு அர்த்தம். நல்லா காய்ச்சி அடுத்து இது பாசி பருப்பு போடுறேன். இந்த கூட்டு நல்லா வெந்துருத்து. கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா வெந்துருத்து. பாசி பருப்பு போடுறேன் இதில். இதுக்கப்புறம் இந்த தேங்காய், ஜீரகம், அப்புறம் வந்து ஒரு மிளகா வத்தல், கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்து இதில் போட்டு அரைச்சி தேங்காயோடு சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இது இதில் போடுறேன். பருப்பு போட்டு அடுத்து இந்த அரைச்ச மசாலா நான் நல்லா வெந்துருத்து. கத்திரிக்காயும் முருங்காயும் சூப்பராக ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துருத்து எனக்கு. இதை போட்டு ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் போடுறேன். பாருங்க எல்லோரும் யங்ஸ்டர்ஸ்லாம் கற்றுக்கோங்க. இப்படிதான் இருக்கும். இது கொதிக்கட்டும். கொதித்த உடனே தாளித்து கூட்டும்போது காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரிச்சு கூட்டு. ஆமாம், முருங்கைக்காய், மணத்த தக்காளி, வெத்த குழம்பு இதெல்லாம் பண்ணியிருக்கா. பொரிச்சு கூட்டில் நிறைய வகை என்னென்ன பொரிச்சு கூட்டு பண்ணலாம். புள்ளங்காய் பொரிச்ச கூட்டு, கத்திரிக்காய் முருங்காய் பொரிச்ச கூட்டு, சவுச்சவு கூட்டு, அப்புறம் வந்து அவரைக்காய் பொரிச்ச கூட்டு, கேரட்டு பொரிச்ச கூட்டு, கீரை பொரிச்ச கூட்டு நிறையா பண்ணலாம். இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? ஆமாம். இது இப்போ வந்து இது சம்மர் இருக்கிறதுனால அதனால் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் இப்படி சாப்பிட்டோம்னா, வெத்த குழம்பு சாப்பிட்டோம்னா நம்ம கொஞ்சம் அது உப்பு காரமாக வைப்போம் நம்ம. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பொரிச்ச கூட்டா இருக்கணும்னா காம்பன்சேட் ஆகிடும். இல்லைன்னா பச்சடி, தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, ஆனியன் பச்சடி, அப்புறம் வந்து அழுக மாங்காய் பச்சடி, அப்புறம் வந்து டாங்கர் பச்சடி, இதெல்லாம் நம்ம செஞ்சு இதோட சாப்பிட்டுக்கலாம் வெத்த குழம்போட. உங்களுக்கு முடியல, கூட்டு பண்ண முடியல, அதுக்கேற்ற மாதிரி இல்லை மோர் கூட்டோ எதுவோ பூசணிக்காயை போட்டு பண்ணலாம். இப்போ இது பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வெத்த குழம்பு போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி பச்சடி ஒன்று பண்ணிவிடுங்க. மாங்காய் எடுத்து பச்சடி, உளுத்தம்பருப்பை நல்லா செவக்காய் வறுத்துட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அந்த பவுடரை வந்து இதில் போடணும். ஒரு கரண்டி இது பண்ணாலே உங்களுக்கு நிறையா இந்த கரண்டியில் ஒரு கரண்டி உளுத்தமாவு இருந்தாலே உங்களுக்கு வந்து தயிர் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு கடுகு ஒரே ஒரு மிளகா வத்தல் தாளித்து அதில் கொட்டிட்டு நல்லா கலந்து ஊற்றி சாப்பிட்டேலாம். அது கத்திரிக்காய் கூட சுட்டு தொகையில் அரைப்பா, ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்காய் தொகையில் கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக இருக்கும். அது மாதிரி செஞ்சு பாருங்கோ. மேக்ஸிமம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் செஞ்சு பாருங்கோ. தாளித்து கொட்டிட்டு காமிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டு கடுகு போட்டிருக்கேன். பொரிச்ச கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். அதை எடுத்து ஊற்றிட்டேன். அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் உண்டு தாளித்து அதில் கொட்டினா ஃபினிஷ். இன்றைக்கி சமையல் உள்ளதான். ஒரு ஏதாவது என்ன டிஃபன் பண்ணுறாலும் முடிச்சா காமிக்கிறேன் நான். எங்களுக்கு வந்து மோரங்காய் தொட்டுக்கிறதுக்கு வடுமாங்காய் இருக்குது, நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டிருக்கு, அப்புறம் தொக்கு மாங்காய் இருக்குது. எல்லாம் கொஞ்சமாக வாங்கி போட்டிருக்கேன். ஒரு 1/2 கிலோ வடு வாங்கி போட்டு வச்சுருக்கேன். நான் ரொம்ப வாங்கலை நான் இந்த தாட்டு. குழம்பு இப்போவே நல்லா மனமாக இருக்குது வாசனையாக. பொரிச்ச கூட்டம் அதுக்கு மேலே ஜோராக இருக்குது.
நல்லா அந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா அப்படி நசுக்கினா நல்லா தொகையில் அரை அளவுக்கு வெந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போட்டால் அப்படி பைண்ட் ஆகி நிற்கணுங்க. மாவே கரைச்சி ஊற்ற வேண்டாம். இதுக்கு ஆறார இதுவே இறுகிடும் ஆட்டோமேட்டிக்காக. கடுகு அடிச்சுட்டு இந்த உளுத்தம் பருப்பு போடுறேன். நினச்சிடுமா வேண்டாம், கருவேப்பிலையை போட்டுட்டு அணைக்கணும். செவக்கட்டும். போய் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். எண்ணெய் காஞ்சிட்டு தான் சிம்மில் வச்சுட்டே எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா படப்படன்னு செய்கிற மாதிரி வந்துடும். நானே இப்போல்லாம் ரொம்ப நேரம் நிற்க முடியலன்னு கொஞ்சம் பெருசாக வச்சாலே மாமா கோச்சுக்கிறாரு. ஏமா அப்படி பண்ணிட்டேன், நீ இப்படி செய்ய மாட்டியே, இல்லை கொஞ்சம் சீக்கிரம் உட்காந்துக்கலாமோ, அதனால் வந்து சமையல் முடிச்சுட்டு உட்காந்துக்கலாமே அப்படி செய்கிறேன். சின்னதாக வைக்கணும். என்கிட்ட சொல்லு, நான் வந்து அதை ஆஃப் பண்ணணும், நான் ஆஃப் பண்ணுறேன், நீ இங்கேயே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு போச்சேன். சரின்னு சொல்லிட்டேன். நான் தெரிஞ்சுக்கோங்க, இந்த கூட்டுக்கு அரைச்சி விடும்போது உளுத்தம் பருப்பு இந்த கருவேப்பிலை இது மாதிரி வறுத்து தேங்காய் போட்டு ஒரு மிளகா வத்தல் வச்சு அரைக்கணும். ஜீரகம் மிளகா வத்தல் வச்சு அதுக்கப்புறம் இது கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேக விட்டு கூட அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். அப்புறம் தாளித்து கொட்டும்போது கடுகு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளித்து கொட்டணும். அதுதான் அப்படி செய்யும்போது நல்ல கூட்டு வந்து பிரமாதமாக இருக்கும், ஜோராக இருக்கும். இன்றைக்கி சமையல் சொல்லுங்க. இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் மணத்த தக்காளி வெத்த குழம்பு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு. இதுதான் இன்றைக்கி. எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எனக்கு எங்களுக்கு தேவை. எல்லாம் ஏதாவது டவுட் இருந்தால் மாமிட்ட கமெண்ட்டில் கேட்கணும். தேங்க்யூ வெரி மச். பாய்.